ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க இந்தியாவில் இருக்கிறவர்களா இருந்தா வாங்க 7 மணி ஆயிடுச்சு, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று உங்களை வரவேற்கிறேன். அல்லது நீங்க வேற தேசங்கள்ல வேற நேரங்களிலே பார்க்கிறவர்களா இருந்தால் உங்களையும் கூட விழிப்பூட்டி தேவனுடைய வசனத்தினாலே பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு நிமித்தம் ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு அனுதின தியானம் யூடியூப் மூலமாக உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். சிலர் தொடர்ந்து பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைகிறீர்கள் என்று, எந்த நாளுக்கு அந்த நாள் எங்களுடைய இருதயத்திற்கு தேவையான விதத்துல தேவன் எங்களோடு பேசுகிறார் என்று தெரியப்படுத்துகிறது நிமித்தம் நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிமித்தம் தேவனை துதிக்கிறேன். இந்த யூடியூப் மூலமாக இந்த அனுதின தியானத்தை 1000 நாட்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, ஷார்ட் மெசேஜஸும் அநேக பாடல்களையும் நாங்கள் பதிவிட்டு இருக்கிறோம். நீங்க ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றால் அதை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக அல்லது லைவ் சாட்ல தெரியப்படுத்துங்க. அப்பொழுதே உங்களின் நிமித்தம் நாங்கள் தேவனை துதித்து இன்னும் அதிக உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்கள் கையில் உள்ளது. எங்கள் இருதயங்கள் திறக்கப்படும்படியாக உம்முடைய ஆவின் காரியங்களை நடக்கும்படியாக அப்பா, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வசனம், தேவனின் வார்த்தை. என்னங்க, தேவனுடைய வார்த்தையை இன்னும் அறிய வேண்டும் என்ற ஆசை இல்லை மனுஷங்களுக்கு. ஏதோ உலகத்தில் இருக்கிற காரியங்களை அறிய வேண்டும் என்று எவ்வளவு விரும்புகிறாங்கல்ல. இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற டெக்னாலஜி நிமித்தம் ரொம்ப சுலபமாகிடுச்சு இந்த உலக நாலேஜ சம்பாதிப்பது. ChatGPT வந்துருச்சாம், அதுல அடிச்சா என்ன வேணுமானாலும் வந்துருமாம். கூகுள்ல போனால் எது வேண்டுமானாலும் சர்ச் பண்ணலாம். ஆனால் பரலோக செல்வங்களை, தேவனுடைய நன்மைகளை, தேவன் தருகிற நிஜமான ஆசீர்வாதங்களை, சந்தோஷம், தேவனுடைய வழிகள், தேவனுடைய பிரமாணங்கள் அவருடைய வேதத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆகவே நீங்க எது படித்தாலும் படிக்காவிட்டாலும் தேவனுடைய வசனம், வேதத்தை நீங்க வாசிங்க. திரும்ப 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 வாசிங்க. 54 வருஷங்களா நான் வாசிக்கிறேன், பழையதாகி விடல. தேவன் தம்முடைய ஆவியின் மூலம் மறைந்திருக்கிற செல்வங்களை எந்த நேரத்துக்கு நமக்கு எது அவசியமோ அதை நமக்கு தெரிவிக்கிற விதமாக பரிசுத்த வேதம் இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இந்த உலகத்துல நம்ம எல்லாருடைய பிரயாசமும் எதற்காக என்பீங்க? எதற்காக என்பீங்க? சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருப்பது சந்தோஷமா? எங்க இருக்கு சந்தோஷம்? சொல்லுங்க. பணம் சம்பாதித்தால் சந்தோஷம் என்று நினைத்தால் அது புத்தியினம். பணம் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? செல்வத்தால் எதை வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்தால் புத்தியினம். உண்மையை சொல்ல போனால் பணத்தினாலே சந்தோஷத்தை வாங்க முடியாது. அது அம்யூஸ்மெண்ட்ஸ். அது அந்த கெட்ட விஷயங்கள்ல அப்படி குடித்து புசித்து மகிழ்வது அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அது எவ்வளவு நேரம் இருக்கும்? அவங்களுக்கு போகும்போது இருக்க சந்தோஷம், வரும்போது இருக்க அட்லீஸ்ட். இந்த சந்தோஷத்திற்காக மனிதன் செய்கிற முயற்சிகள் எல்லாமே தொடக்கத்திலே சந்தோஷத்தை கொடுப்பது போல காணப்படுகிற சந்தோஷம் முடியும் வரைக்கும் இருக்கிறதா? இல்லையே. பெரிய ஞானி, பெரிய புகழ் பெற்ற வேறு இணையில்லாத ராஜாவாகிய சாலமோனே பிரசங்கியின் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சந்தோஷம் எங்கிருக்கிறதோ, பூமியின் கீழே சந்தோஷம் எங்கிருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாராம். என்று திராட்சரசத்தாலே தன்னுடைய சரீரத்தை நிரப்பினாராம். குடியில் இருக்கிறது என்று அதிலே இல்லை. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பிரசங்கி 2ஆம் அதிகாரம் வாசித்தால் பாருங்க, நான் வாசிக்கிற 1ஆம் வசனம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்போது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன்.
ஆனால் இதுவும் மாயையா இருந்தது. என்னங்க, மனுஷர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று அறியும் பொருட்டு என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் எல்லா வகை விருட்சங்களையும் நாட்டினேன். குளங்களை எனக்காக வெட்டி வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். எந்த வேலையும் நான் செய்யாமல் இருந்தால் சந்தோஷமாயிருப்பேன் என்று நினைத்தேன். இன்றைக்கு வேலைக்காரரை விட கருவிகள் நமக்கு அதிகமாயிடுச்சு. வீடு நிறைய கருவிகளை, ஒரு காலத்தில் வேலைக்காரங்க வந்து செய்கிற வேலைகளை இப்பொழுது கருவிகள் செய்து, வீட்டை துடைக்க ஒரு கருவி, சமையல் சமைக்க ஒரு கருவி, என்னங்க காஃபி மேக்கர்ஸ், குக்கர்ஸ், மிக்சிஸ், ஃப்ரிட்ஜுங்க ஒன்றாங்க. இவையெல்லாம் வாங்கி வீட்டை நிரப்பினால் சந்தோஷமாக இருக்கலாம், வேலை ஈஸி ஆயிடும் நினைக்கிறாங்க. ஆனா எலக்ட்ரிசிட்டி பில்லு எவ்வளவு வரும் பாருங்க. அதிலாவது மனுஷன் வேலை செய்தால் தானே. இவையெல்லாம் இருந்தால் சந்தோஷம் என்று நினைத்தால் அது புத்தியீனம். மன திருப்தி என்பது தேவ சமூகத்துல கிடைக்குமே தவிர, அநேகர் இன்றைக்கு எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து இருந்தா அது சந்தோஷம் நினைக்கிறாங்க. அது அறியாமைங்க. லேபர் இஸ் ஜாய் என்று இருக்கு வேதத்துல. வேலை செய்யும் போதே உண்மையான சந்தோஷம் இருக்கும் ஒரு நபருக்கு. ஆனால் இன்றைக்கு வேலை செய்யாமல் சந்தோஷப்படலாம். அந்த டிவி முன்பு உட்கார்ந்து கொண்டு அங்கெங்கயோ ஜோக்ஸ் பார்த்து கொண்டு, ஹியூமர் பார்த்து கொண்டு, கிண்டலை பார்த்து கொண்டு, என்னங்க அதுல சந்தோஷிக்க நினைக்கிறார்களே தவிர சந்தோஷமா விட மாட்டீங்களா என்று மற்றவர்களோடு சண்டையிடுவாங்க தவிர, உன் மனைவியோடு சந்தோஷப்படு என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. உன் பிள்ளைகளிடத்துல நீ மகிழ்ச்சியாயிரு, உன் குடும்பத்துல நீ சந்தோஷப்படு. எனக்கு வீட்டில சந்தோஷம் இல்லை என்று வீதிக்கு சென்று வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறாங்க. சந்தோஷத்தை சம்பாதிக்க எல்லா முயற்சிகளும் செய்கிறார். பொண்ணை சம்பாதிக்கிறார், வெள்ளியை சம்பாதிக்கிறார், திருமணங்களை செய்து கொண்டார். என்னங்க கண்கள் இச்சித்தவைகளில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டு இருந்தது. ஆனால் இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என்னவாம் அது? அப்பொழுது என் கைகள் செய்த சகல வேலைகளையும், அதற்காக நான் பட்ட பிரயாசம் எல்லாவற்றையும் நான் கண்ணோக்கி நிதானித்து பார்க்கையில் அதெல்லாமே மாயையாகவும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. நான் செய்த வேலைகள் எல்லாம், சந்தோஷத்திற்காக நான் பட்ட பிரயாசம் எல்லாம் கவனித்து பார்த்தால் கடைசிக்கு அது எல்லாமே மாயை, எல்லாமே வீணுங்க. அதனாலே எந்த பலனும் எனக்கு கிடைக்கவில்லை. கடைசிக்கு இதை எல்லாம் மாயை 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 என்று முயற்சிகள் எல்லாம் தோற்று போனாருங்க. உண்மையான சந்தோஷம் எங்க கிடைக்கும்? சொல்லுங்க, வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, போய் எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? சேர்த்து வைப்பேன் என்கிறீங்களா? அப்படியானால் நல்ல டிமாண்ட் இன்றைக்கு கோல்டுக்கு அல்ல, பணத்துக்கு அல்ல, சந்தோஷத்திற்கு தான் டிமாண்ட் இருந்திருக்கும். சந்தோஷத்தை பகிர்கிற எந்திரங்களாவது, சந்தோஷத்தை விற்கிற தேசங்கள் மாத்திரம் இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தாரும் அதற்காக விரும்புவாங்க. தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்கு சந்தோஷம்? உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கும் தெரியுமா? நிலையான சந்தோஷம் எங்க இருக்குன்னு தெரியுமா? திருப்தி, சமாதானம் எங்க இருக்கோ தெரியுமா? பாருங்க, சங்கீதம், வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 16:11. சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண சந்தோஷம் இருக்கிறது. எங்கே? தேவனுடைய சமூகத்திலே நிறைவான சந்தோஷம். இனி எதுவும் அதிலே குறைவே இல்லைங்க.
இதோடு கூட அதுவும் இருந்தா நன்றா இருக்கும் என்ற எண்ணமே இருக்காது. அவருடைய சமூகத்திலே நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பங்கள் உண்டு. சந்தோஷம் பணத்தினால் வாங்குவதல்ல. சந்தோஷம் கெட்ட பழக்கங்களிலே, ஆடம்பரங்களிலே பெற முடியாது. ஆகாரத்தினாலேயோ வஸ்திரங்களாலேயோ நினைத்ததை சாதித்தேன் என்பதனாலேயோ கிடைப்பது கிடையவே கிடையாது. அந்த திருப்தி சந்தோஷம் இருந்தால் ஒரு நபர் அதோடு நிறுத்தி விடுவாங்க இல்லையா? ஏன் இன்னும் முயன்று கொண்டே இருக்கிறாங்க? ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு கட்ட நினைக்கிறாங்க. ஒரு கார் இருந்தா இன்னொரு பெரிய கார் வாங்க நினைக்கிறாங்க. ஒரு மனைவியை தேவன் தந்தும் மற்ற பெண்களை பார்க்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த சாலமோனுக்கு 700 பேர் மனைவிகளாங்க. அது மாத்திரமல்ல, 300 மறுமனையாட்டிகளும் இருந்தாங்க. ஆனால் அதுல சந்தோஷம் இல்லை. எந்த மனைவியிடமோ அவருக்கு சந்தோஷம் இல்லை. டிஃபரெண்ட் தேசங்களை சேர்ந்த பெண்களை எல்லாம் செய்து கொண்டார். எங்க சந்தோஷம் இருக்கு? இவங்க இல்லனா அவங்க, அவங்க இல்லனா இவங்க என்று போனார். கடைசியில எல்லாம் மாயை மாயை மாயை. பணம் கொடுக்கல, செக்ஸ்ல சந்தோஷம் இல்லங்க. இன்றைக்கு அநேகர் உடல் இச்சைகளுக்காக வேகிறார்கள். ஆனால் அந்த சரீர இச்சையினாலே வருகிற சிற்றின்ப பாவ போகம், அதனால் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்க கவனித்து பார்த்தால் அப்படிப்பட்ட நிலைக்கு பின்வாங்கியவர்கள் சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகளோடு, இன்னும் அதிக வேதனையோடு, வியாதிகளோடு, பலவீனங்களோடு நொந்து போகிறாங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. அவருடைய சமூகத்துல சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவர் உங்க இருதயத்தில் இருந்தா உங்க இருதயத்துக்குள்ள திருப்தி இருக்கும். அவரை உண்மையாய் தேவனை நம்பியவர்களுக்கு பாடுகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். ஆனால் அந்த உபத்திரவத்திலும் சந்தோஷம் இருக்கும். பவுல் சிறைச்சாலையில வைக்கப்பட்டார், ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தை நான் செய்கின்றேன், தேவனுக்காக பாடுபடுவது எனக்கு பெரிய பாக்கியம் என்று பாடுகளில மகிழ்ந்தார். நான் இங்கு தேவனுக்காக படுகிற துன்பங்களின் நிமித்தம் எனக்கு நித்திய ராஜ்யத்துல நித்திய சந்தோஷமும் நித்திய இன்பங்களும் இருக்கிற பரலோக ராஜ்யத்துல பிரதிபலன் கிடைக்கும் என்று விசுவாசித்தார். அது மாத்திரமல்ல, சிறையிலிருந்து அவர் சபைக்கு சொன்ன வார்த்தைகள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். தெசலோனிக்க சபைக்கு சொன்னார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் இருக்கிறவனுக்கு வியாதிகளே வராதுங்க. சந்தோஷமே பாதி பலம். சந்தோஷமா மன நிறைவோடு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நம்முடைய மன துக்கமே நம்மை சோர்வுபடுத்துகிறது. நம்முடைய பதட்டமே நம்மை கையாளாகாதவர்களாக்குகிறது. ஆவியின் கனியோ சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான். எனக்குள்ளே நிலைத்து கனி கொடுங்கள் என்றார் ஆண்டவர். தேவன் சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருந்தால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்க வசனத்தை, தேவ வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து வசனத்தின்படி வாழ்ந்தால் நீங்க சந்தோஷத்தை தேட வேண்டியதில்லை. சந்தோஷத்தின் பொக்கிஷம் நீங்களே. என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லா சூழ்நிலை நடுவிலும் கூட மன திருப்தியுடையவர்களாக இருக்க முடியுங்க. தேவ சமூகத்தில் மகிழ்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க துக்கம் எல்லாம் நேற்றைய தினத்துல கேட்டது போல உங்க பதட்டம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல விட்டு விடுங்க. இந்த உலகத்துல வாழ்கிற நாளளவும் அன்னபானம் உடையவர்களாய் வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினால் போதும். எனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த பரலோக பட்டணத்திலே நான் அவரோடு யுக யுகமா என்றென்றைக்கும் மகிழ்வேன் என்ற விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் கணக்கெடுக்காமல் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவுக்குள்ளே மகிழ்ந்து கொண்டு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்ளுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற பாவ சிந்தனைகளுக்காக, பொறாமை விரோதங்களுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகையில் தீய இச்சைகள், பண ஆசைகள் எங்களை துக்கப்படுத்துகிறது என்று இன்னும் அதிகமாய் பிரச்சனைகளுக்குள் அனுப்புகிறது என்று உணர்ந்து அவைகளுக்குள் சந்தோஷத்தை தேடாமல் உமக்குள்ள இருக்க சந்தோஷ சமாதானங்களை அனுபவிக்கும்படியாய்
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனை பூரண சமாதானத்துடன் காப்பேர் என்று நீ சொன்னபடியாக உம்மீது எங்கள் பார்வையை வைக்க உம்முடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு கம்பீரித்து துதி பாடல்களோடு உம்மை ஆராதித்து எங்கள் பாவங்களை எடுத்து போட்ட எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார். எங்கள் தண்டனை எடுத்து போட்ட இயேசு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார். உயிரை கொடுக்கிற அளவுக்கு என்னை நேசிக்கிற ஆண்டவர் எனக்கு போதும் என்று மன திருப்தியை கொண்டவர்களா என்று கும்மக்குள் மகிழ்வதற்கு, உம்முடைய வசனத்திலே மகிழ்வதற்கு, பயங்களோடு நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே சமாதான சந்தோஷம் இல்லாமல் அவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவிலே உம்முடைய சந்தோஷ சமாதானத்தை உடையவர்களாக வாழ்ந்து எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய இறைவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் கூட ஜெபிங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும், காமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரும் ஊரும் பதிவிடவும் மறந்து விடாதீங்க. இதோ கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.